நம்ம என்ன பண்ண போறோம்னா, எத்தனால புரோப்பைல் நைட்ரைல நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ எத்தனால் டூ புரோப்பைல் நைட்ரைல். ஸோ நான் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து கரெக்ட்டா எழுதணும். எத்தனால்னா 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கும் இல்லையா? அப்ப 2 கார்பன் ஆட்டம் இருக்குன்னா CH3 CH2 OH. ஓகே. ஸோ எத்தனை நம்ம என்ன பண்ண போறோம்னா, புரோப்பைல் நைட்ரைல் வந்து இருக்கணும். அப்போ புரோப்பைல்னா 3 கார்பன் ஆட்டம் இருக்கணும். இன்க்ளூடிங் நைட்ரைல். நைட்ரைல்னா என்னது? சயனைடு குரூப் தான். ஓகேவா? அப்ப சயனைட்ல ஒரு கார்பன் இருக்குது. அந்த கார்பனையும் சேர்த்தா நமக்கு வந்து 3 கார்பன். அப்ப நமக்கு என்ன இருக்கும்? CH3 CH2 CN வந்து நமக்கு வந்து இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா, புரோப்பேன் நைட்ரைல் அப்படின்னோடனே புரோப்பேன்னா 3 கார்பன் வந்து போட்டுருவாங்க. CH3 CH2 CH2 அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நைட்ரைல் வந்து நீங்க ஆட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தப்பு. இந்த மாதிரி நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா அது நம்ம கன்வர்ஷன் பண்ணுறது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். அதான் நான் முதல்ல என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரா முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து கரெக்டா எழுதிருங்க. ஓகேவா? ஸோ அப்ப நமக்கு இங்க என்ன பண்ணியிருக்கிறோம்? எத்தனால் வந்து இருக்குது, புரோப்பேன் நைட்ரைல் வந்து இருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் என்ன இருக்குது? இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிருக்குது. இங்க வந்து 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து 3 கார்பன் ஆட்டம் வந்து இருக்குது. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எத்தனை கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆயிருக்குது? ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அப்போ ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டாசியம் சயனைடு கூட வந்து நமக்கு வந்து ரியாக்ட் ஆகணும். அப்போ பொட்டாசியம் சயனைடு எல்லா மாலிகுலும் ரியாக்ட் ஆகாது. ஹாலோ ஆல்கைனோட மட்டும்தான் ரியாக்ட் ஆகும். அப்போ முதல்ல ஆல்கஹாலை நம்ம என்ன பண்ணணும்? ஹாலோ ஆல்கைனா நம்ம வந்து மாற்றணும். CH3 CH2OH நம்ம ஹாலோ ஆல்கைனா மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் தைனைல் குளோரைடு வந்து ரியாக்ட் பண்ணணும். SOCl2 என்ன அப்படின்னா தைனைல் குளோரைடு SOCl2 ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஆல்கஹால் நமக்கு என்ன மாறிடும்? ஹாலஜனா வந்து மாறிடும். CH3 CH2 Cl வந்து மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேசியன் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா கேசியன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது குளோரின் போயிட்டு அந்த இடத்துல என்ன ஆகும்? சயனைடு வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். அப்போ CH3 CH2 CN வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதே சிமிலர் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் கன்வர்ஷன் நம்ம பார்த்தோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நிறைய ரியாக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ரியாக்ஷன் தான் அகைன் அகைன் ரிப்பீட் ஆகும். ஒரே கான்செப்ட் தான் அகைன் அகைன் ரிப்பீட் ஆகும். இது வரைக்கும் நான் எத்தனை தடவை சொல்லியிருப்போம் பாருங்க. தைனைல் கோட் ஆல்கஹால் வந்து நம்ம ஹாலஜனா மாற்றுறதுக்கு தைனைல் கோட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தைனைல் கோட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ அதே ரியாக்ஷன் தான் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது. அப்புறம் நம்பர் ஆஃப் கார்பன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சயனைடு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ சயனைடு வந்து கிடைக்கும். அப்போ ப்ரீவியஸ் கன்வர்ஷன் நம்ம இதே தான் பார்த்தோம். ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நல்லா ரிப்பீட்டட் ரியாக்ஷன் தான் நிறைய நமக்கு வந்து வரும். அதனால ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் நோட்ஸ் மட்டும் எடுத்துங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்கஹாலை ஹாலஜனா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தைனைல் கோட் இது ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சயனைடு வந்து ஆட் பண்ணணும். அதுவும் நம்ம வந்து ப்ரீவியஸாக நம்ம எழுதியிருப்போம். இங்கே ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கார்பன் போட்டு அதுக்கப்புறம் சயனைடு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. சயனைடையும் சேர்த்தா நமக்கு வந்து 3 கார்பன் ஆட்டம். அதை வந்து கொஞ்சம் மைண்ட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க.